பின்னால் இருக்கிற ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுங்கிற இடத்துல 1 பைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சுங்கிற இடத்துல -128 to 127, 0 to 125, இந்த அன்சைன்டு சைன்டு இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதை நான் 2 விஷயத்தை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சைன்டு அண்ட் அன்சைன்டு. இந்த வீடியோவில் நான் இன்டீஜருங்கிற ஒரு டேட்டா டைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே விஷயந்தான் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, பூலியனாக இருந்தாலும் சரி. நான் ஓவராலாக ஒரு டேட்டா டைப்பை பற்றின வீடியோவை நெக்ஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் அந்த இன்டீஜருங்கிற டேட்டா டைப்புக்கு அந்த ரேஞ்ச் வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்டீஜர்னால் அது மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, மைனஸாக இருந்துச்சுன்னா அதான் சைன்டு அன்சைன்டுன்னு சொல்லி இன்டீஜருக்குள்ளே 2 கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்டீஜரோட டேட்டா டைப்பை பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து -128 to 127 ஆர் 0 to 255 சொல்கிறாங்க இல்லைங்களா. அதை எதை மீன் பண்ணுறாங்கிறது நான் ஒரு சின்ன கால்குலேஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் பைட்டுனா 8 பிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ வந்து 8 பிட்டுனா இந்த லெஃப்ட் சைடில் கடைசியாக இருக்கிற பிட்டை எதை மீன் பண்ணணும்னா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்கிறதுக்கு போயிடும். சரிங்களா? லாஸ்ட் டிஜிட். மீதி இருக்கிற 7 டிஜிட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட கொடுக்குற நம்பரை ஸ்டோர் ஆகிறது 0s and 1s. இப்போது 2^7, 2^6, 2^5, 2^4 அப்படியே வந்து 2^0 இது எல்லாம் கால்குலேட் பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் வருங்க? 255. அதுதான் நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறப்ப கூட பார்த்துருப்பீங்க 0 to 255ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதே அன்சைன்டு சைண்டாக இருந்தால் -128 to 127 அப்படின்னு சொல்லி ரேஞ்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 128 அந்த 127 வேல்யூவை எதை மென்ஷன் பண்ணுறான்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டேட்டா டைப்பை எடுத்து அதோட ரேஞ்ச் அண்ட் மெமரி அலோகேஷன் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே ஃபார்முலா தான் அதர் டேட்டா டைப்ஸ்க்கு. நான் இங்கே வந்து இன்டீஜரை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ளோ சார்ட் அந்த சார்ட்டை பார்க்குறப்ப நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆல்ரெடி 1 பைட்டுனா 8 பிட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அதில் நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு வந்து ஒரு பிட்டு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ ரிமைனிங் 7 பிட்ஸ். அப்போ 2^7 என்னங்க? 128. சரியா? இப்போ 128ங்கிறது நெகட்டிவ் -128, 0ங்கிறது ஹோல் நம்பர் 127 ப்ளஸ் அந்த 0 சேர்த்தினீங்கன்னா 127, 0 இந்த பக்கம் -128. ஒன்றும் இல்லைங்க, 128 127 கூட்டினீங்கன்னா 255 வரப்போகுதுங்க. அதான் 0 to 255. இல்லைன்னா -128 to 127. இதுதான் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் இன்டீஜர் டேட்டா டைப். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும். நான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். டேட்டா டைப்புங்கிறது ஒரு அட்ரிபியூட். அந்த அட்ரிபியூட் எதுக்கோசரம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய வேல்யூ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ணி நமக்கு தேவையான ப்ராசஸிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸை வேகமாக செயல்படுத்துறதுக்கு தாங்க இந்த டேட்டா டைப்புங்கிற ஒரு அட்ரிபியூட்டை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டேட்டா டைப்புன்னு என்னென்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். நீங்கள் டேட்டா டைப்பை பற்றி படிச்சிருக்கலாம். பட் இந்த வீடியோ மூலம் சில புது இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போல் டீட்டெயில்டு கான்செப்ட் லெவலில் ப்ரோக்ராமிங் லேர்னிங்க்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. see you ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.